வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் காலேஜ் டிஆர்பி. காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் 4000 வேகன்சியோட ஜூலை 2025 வரப்போது நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதோட ஐடியாஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா அண்ட் ஜென்ரலா ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும் நீங்க உங்க மனசுல இருக்க டவுட்ஸுக்கு. ஐடியாஸ் ஃபார் காலேஜ் டிஆர்பி. டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பேப்பர்ல நடக்கும், பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 எக்ஸாம்ல தமிழ் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் பேப்பர்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வருது. இது வந்து எம்சிக்யூஸ் டைப்ல கேட்பாங்க. மேஜர் சப்ஜெக்ட், ஈச் ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் மேஜர் சப்ஜெக்ட். என்னோட மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு தான் நான் பேச போறேன். என்னோட மேஜர் சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கனால அதுல இருந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. அதுல ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. 5 கொஸ்டின் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் 1 ஹவர் எக்ஸாம்ல வந்து 50 எம்சிக்யூஸ் நீங்க கிளியர் பண்ணுவீங்க. 50 எம்சிக்யூஸ் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஜென்ரல் பேப்பர். தமிழோட சிலபஸ் என்ன, ஜென்ரல் பேப்பர் சிலபஸ் என்ன நிறைய பேர் கேக்குறீங்க. ஏன்னா டிஎன்பிசி எல்லாம் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. டிஎன்பிசிக்கு சிலபஸ் தராங்க, இதுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு சிலபஸ் இல்லையான்னு கேக்குறீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜென்ரலா தமிழ் 25 கொஸ்டின், ஜென்ரல் பேப்பர் 25 கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் நீங்க தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ற பர்சனா இருக்கீங்க, நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டென்டேட்டிவா ஜூலை 2025 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஜூலை மந்த்துக்குள்ள நீங்க தமிழை வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா ஒர்க்கிங் பர்சனாலையும் சரி, யாராலையுமே சரி அவ்வளவு சீக்கிரமா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள ஒரு 6th இருந்து 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இது வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம். இது நார்மல் ஒரு ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. இது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்காக எடுக்கிறாங்க 4000 வேகன்சில. அப்போ அதுல தமிழ் கொஸ்டின் எந்த லெவல்ல இருக்கும் ஒரு ஜென்ரலான ஐடியா ப்ரிப்பேர் பண்ற நம்மளுக்கு வேணும். 10th 12th அந்த டைப் இருக்கு பாத்தீங்களா, 10th 12th 11th சப்ஜெக்ட்ஸ், இந்த ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் சப்ஜெக்ட் நீங்க படிங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா 9, 10, 11, 12 இந்த 4 ஸ்டாண்டர்டோட எக்ஸாம்ல இருக்க தமிழ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க கிளியர் அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்பிசி காரங்களாம். அந்த மாதிரி நீங்க படிக்கணும் தமிழ் எக்ஸாமுக்கு. கண்டிப்பா தமிழ் சப்ஜெக்ட் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா. ஏன்னா இந்த தமிழ் அண்ட் ஜென்ரல் பேப்பர் மட்டும்தான் உங்களோட கடைசி ஃபைனல்ல எவ்வளோ நிறைய காம்படிட்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க நம்ம கூட. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுல உங்களை தனித்துவமா காட்டணும், உங்களை ரேங்கிங்ல அதிகமா கொண்டு வரணும்னா இந்த 50 கொஸ்டின்ஸ் தான் அங்க வந்து நம்ம நிற்கும். ஜென்ரல் பேப்பர்னு போட்டிருக்காங்க. ஜென்ரல் பேப்பர்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து சயின்ஸ் படிக்கணுமா, சோஷியல் சயின்ஸ் படிக்கணுமா, மேக்ஸ் படிக்கணுமான்னு கேக்குறீங்க. நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் மென்ஷன் பண்ணி வந்திருக்கு. நோட்டிபிகேஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்திருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம்ல, ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னெல்லாம் புதுசா இன்னோவேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மினிஸ்டர் கரண்ட்ல இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயினா காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் முதல்வன் ஸ்கீம்ங்கிறது ரொம்ப வந்து ஃபேமஸா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சிஎம் சார் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஜென்ரல் பேப்பர்ல வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு நாங்க அனலைஸ் பண்ண வரைக்கும். அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க படிச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து எஜுகேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன, எந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த டேட் அண்ட் டைம், எந்த மினிஸ்டர்ல லான்ச் பண்ணப்பட்டது, இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர். தமிழ்நாட்டில் நடந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே டிப்ல இருக்கணும். இன்னொன்னு வந்து நேஷனல் லெவல்ல எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன மாற்றம் வந்திருக்கு, என்இபி 2020 கேட்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப அகேன்ஸ்டா இருக்காங்க தமிழ்நாடு பீப்புள். அதனால எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஒரு ஐடியா வச்சுட்டு போங்க. என்னன்னே தெரியாம போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து ரொம்ப தப்பு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஏன்னா 4000 வேகன்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரப்போற எக்ஸாம். கண்டிப்பா எலெக்ஷன் வரனால கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். இது எல்லாருக்குமே இந்த எக்ஸாம் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்றதை பொறுத்து தான் இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா நம்மளால சொல்ல முடியும். பேப்பர் 1 இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும். மேஜர்ல டிஸ்கிரிப்டிவ் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1ல இன்னும் நிறைய பேர் கொஸ்டின் என்ன கேக்குறீங்கன்னா, பேப்பர் 1ல டிஸ்கிரிப்டிவ் இருக்கே மேடம், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அது வந்து ஜென்ரலா கேட்பாங்களா இல்ல மேஜர் சப்ஜெக்ட்ல கேட்பாங்களா போட்டு கேக்குறீங்க. நோட்டிபிகேஷன்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே மேஜர் சப்ஜெக்ட்ல தான் கேட்பாங்க. மேஜரா இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்க இங்கிலீஷா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், என்ன சப்ஜெக்ட் வேணா, ஹிஸ்டரியா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். நீங்க அதுல டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்றேன். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட் தான் இருக்கு. 50 எம்சிக்யூஸ் கேட்பாங்க. இதுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து 8 கேட்பாங்க. அதுல 5 எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸாம். 3 ஹவர்ஸ்ல 1 ஹவர்ல வந்து நீங்க 50 கொஸ்டின் எம்சிக்யூஸ் பேப்பர் 1 எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பேப்பர் 2 பண்ணணும்.
பேப்பர் 2ல டிஸ்கிரிப்டிவ்க்கு வந்து 2 hours டைம் கொடுப்பாங்க. இது எப்படி நடக்கும்னா ஓஎம்ஆர் ஷீட்ல நடக்கும். இது சிங்கிள் டேல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர் 1 ஒரு நாள், பேப்பர் 2 ஒரு நாள் நடக்கும். தயவு செஞ்சு அந்த கற்பனையில போகாதீங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஒரே நாள்ல தான் நடக்க போகுது எக்ஸாம். அதுக்கு மென்டலா நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். அந்த அந்த பாயிண்ட்டை நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பேப்பர் 1 எழுதிட்டு வரும்போதே நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா நம்ம படிச்சது எதுவுமே வரலையே, என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்கா டென்ஷன் வந்துடும். 3 hours கெப்பாசிட்டில நம்ம அங்க உட்காந்து நம்ம எழுதுறோம். ஆனா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்டை தெரிஞ்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கீ பாயிண்ட்ஸ் நான் இங்க சொல்ல வர்றது பேப்பர் 1ல நோட்டிபிகேஷன்ல போட்டிருக்க அதே வார்த்தை தான் நாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பேப்பர் 1ல நம்ம என்ன பார்த்தோம்? தமிழ்ல 25 வருது, ஜென்ரல் பேப்பர்ல இருந்து 25 கொஸ்டின், மேஜர்ல இருந்து 5 கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்கிரிப்டிவ்க்கு தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ரிமெம்பரிங் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ரிமெம்பர் பண்ணி என்ன ஞாபகம் வச்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதுல கேட்பாங்க. பேப்பர் 1ல வருது. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா மெயினா என்ன பார்த்தோம்? பேப்பர் 2ல மேஜர் சப்ஜெக்ட்ல இருந்து 50 எம்சிக்யூஸ் கேட்பாங்க. 8 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் வரும், 5 நம்ம எழுதுற மாதிரி இருக்கு. அந்த 5 கொஸ்டினுமே நீங்க பெரிய பெரிய கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் மாதிரி தான் எழுதுவீங்க. அது எப்படி எழுதணும்னா எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி கேட்டிருப்பாங்கன்னா அப்ளை பண்ற மாதிரி, ஒரு விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி அதுக்கு ஆன்சர் கொண்டு வர மாதிரி, அனலைஸ் பண்ற மாதிரி, எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங், இது எல்லாமே வந்து எதுல வந்திருக்குன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. காலேஜ்ல நம்ம வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எந்த பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியா இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த பேசிஸ்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு வாஸ்டான மைண்ட் செட்டு, வாஸ்டான ஒரு ப்ரிப்பரேஷன்ல போனா மட்டும்தான் இந்த 4000 வேகன்சில நம்ம ஒரு ஆளா இருக்க முடியும் உள்ள. ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வேகன்சி மாறும். நம்ம அந்த 4000 கூட நம்ம போய் போட்டி போட போறது கிடையாது. நம்ம சப்ஜெக்ட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம போட்டி போட போறோம். டிஎன் செட் இந்த ரீசெண்டா நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் காலேஜ் டிஆர்பி கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. டிஆர்பி போர்டு தான் எல்லாரும் கொஸ்டின்ஸ் எடுக்க போறாங்க. உங்களுக்கு ஐடியாஸுக்கு நான் நிறைய ஐடியாஸ் வந்து சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிங்கிள் டேல போத் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மென்டலா நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அப்படின்னா இப்ப உங்களுக்கு வீக்கெண்ட் சனி ஞாயிறு லீவ் கிடைக்குதுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க. காலைல நீங்களே உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க. ஒரு 3 hours உங்களால உட்காந்து எழுத முடியுதா, டிஸ்கிரிப்டிவ் எழுத முடியுதா, எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. திருப்பி மதியானம் ஒரு 3 hours உட்காந்து பாருங்க. இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம எக்ஸாம் கண்டிப்பா இருக்க போகுது. அதுல நீங்க நல்லாவே மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. நெக்ஸ்ட் இப்ப நான் கொடுக்க போற ஐடியாஸ், இது ஒரு அனலைசேஷன் நாங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியாஸ் நாங்க ஜென்ரேட் பண்ணி உங்ககிட்ட சொல்றோம். காலேஜ் டிஆர்பி 4000 வேகன்சி ஆஃப்டர் a லாங் டைம் we are getting this big opportunity நான் சொல்லணும். காலேஜ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரா போய் உள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப்டர் லாங் டைம் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது அடுத்த வருஷம். இந்த வருஷம் இதை கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்கன்னா போஸ்டிங் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். இதுக்கு ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா தமிழுக்கு நான் சொல்லியிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. 9th 10th 11th 12th மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க 6th இருந்து ப்ரிப்பேர் பண்ணலனாலும் 9th 10th 11th 12th மெயின் ஃபோக்கஸ் இருக்கணும். அதுல இருக்க பாடல்கள், அதுல இருக்க ஆசிரியர்கள் என்னென்ன பேர்லாம் சொல்லியிருக்காங்க, அது எப்போ ஸ்டார்டிங், என்ன இயருக்கு மெயினா ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க. வார்த்தைகள் தமிழ்ல இப்ப தமிழ் மேஜரா இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புதுசா சில பேர்லாம் ரொம்ப கேப் விட்டுருப்பீங்க. மேஜர் சப்ஜெக்ட் டிஃப்ரெண்டா இருக்கவங்களுக்கு தமிழ் வந்து ரொம்ப கேப்பா இருக்கும். யூஜில படிச்ச மட்டும்தான் இருப்பாங்க, பிஜி முடிச்சிருப்பாங்க, எம்ஃபில் முடிச்சிருப்பாங்க, நெட்டு செட்டு பிஹெச்டி கூட முடிச்சுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் தமிழ் வந்து மறந்தே போயிருக்கும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் 9th 10th 11th 12th மெயினா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிங்க. செகண்ட் ஜென்ரல் பேப்பர் நான் சொன்னேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஏனோ தானோன்னு படிக்க கூடாது. தமிழ்நாட்டுல இப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. நான் மெயினா ஐடியா கொடுக்க வந்தது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பேஸ்டு சிலபஸை எடுத்து கையில வச்சுக்கோங்க. சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு கையில எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. யூஜிசி நெட் சிலபஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க காலேஜ் டிஆர்பிக்கு. காலேஜ் டிஆர்பிக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு டாபிக் மட்டும் ஒரு 10 to 15 டாபிக்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர்னால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். மெயினா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சைபர் செக்யூரிட்டி இப்ப என்ன ஏஐ பொறுத்த வரைக்கும் என்ன ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா ஆட் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி பேசிஸ்ல ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இதே மாதிரி உங்க மேஜர்ஸ்க்கு தனித்தனியா நீங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. வெப்சைட்ல போயிட்டு டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு உங்க சிலபஸை நீங்க டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த சிலபஸை வச்சுட்டு
எம்சிக்யூஸுக்கு ப்ரிப்பரேஷனுங்கிறது மைண்ட் செட்டு தனி, டிஸ்கிரிப்டிவ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற மைண்ட் செட்டு தனி. டிஸ்கிரிப்டிவ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நல்ல பென் நல்ல பேப்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு கான்செப்டை படிச்சு எழுதி பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது எழுதுற டிஸ்கிரிப்டிவ் மேனரிசமே போயிடுச்சு. காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம், டெய்லி பசங்க கிளாஸ் எடுக்கிறோம், பிஹெச்டி முடிச்சாச்சு, எம்ஃபில் முடிச்சாச்சு, ஒரு கேப் விழுந்துருச்சுன்னா டிஸ்கிரிப்டிவ் வந்து கண்டிப்பா எழுதுனா மட்டும்தான் அந்த 3 hours டைம்குள்ள. நம்ம டிஸ்கிரிப்டிவ் வெறும் 2 hours டைம் நம்ம கையில கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை கொடுத்து நம்ம எழுதணும்னா பிரசன்டேஷன் அழகா இருக்கணும், இங்கிலீஷ் மிஸ்டேக் இல்லாம கிராமர் மிஸ்டேக் இல்லாம தெளிவா எழுதணும் நம்ம. அப்பதான் அந்த 4000 பீப்புள்ல நம்ம ஒரு ஆளா வந்து ரேங்கிங்ல வர முடியும். இது ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேன். டிஎன் செட் எழுதிருப்பீங்க, டிஆர்பி எக்ஸாம். டிஆர்பி வந்து போர்டு தான் வந்து டிஎன் செட் எக்ஸாம் நடத்துனாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸா என்னெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா காலேஜ் டிஆர்பிக்குன்னு தனி கொஸ்டின் பேப்பர்லாம் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல கடைசி 3 வருஷம் டிஆர்பி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டு வராங்க உங்க மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு, தனித்தனியா மேஜர் சப்ஜெக்ட்ல போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்க இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மெயினா எம்சிக்யூஸுக்கு இந்த ஐடியா சொல்றேன். டிஸ்கிரிப்டிவ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கணும், நீங்களா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்களா வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் 10 கொஸ்டின் பேப்பர் நீங்களா கிரியேட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 3 months ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாசம் நம்ம கையில இருக்கு. ஜூலைல டென்டேட்டிவான டேட் கொடுத்துருக்காங்க. இப்ப ஜூலைல நடக்கலையா, அது ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல கண்டிப்பா நடக்கதான் போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த எக்ஸாம் நடந்தே தீரும். ஏன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த எக்ஸாம் வந்து போன வருஷம் ஸ்டார்ட் ஆன எக்ஸாம் இந்த வருஷம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு என் டேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா டிஆர்பி வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க இந்த எக்ஸாம் வச்சு நடத்த முடிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சேன் மேடம், ஆனா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இது உங்களுக்கான டைம். அதை நீங்க எப்படி வந்து அனலைஸ் பண்ணி செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்துலயும் சொல்றது, யூஜிசி நெட் எக்ஸாமா இருக்கட்டும், செட் எக்ஸாமா இருக்கட்டும், காலேஜஸ்ல எந்த எக்ஸாம் நீங்க எழுதினாலும் செல்ஃப் அனலைசேஷன் ரொம்ப முக்கியம். செல்ஃப் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒருத்தங்க ஒரு வாட்டி ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி எழுதுவாங்க. சில பேர் ஃபாஸ்டா முடிக்க முடியும், சில பேர் ரொம்ப ஸ்லோவா மெதுவா எழுதுவாங்க. அதெல்லாம் நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு கந்தன் அகாடமி கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்கமிங் டேஸ்ல வீடியோஸ் காலேஜ் டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, யூஜிசி நெட் ஜூன் 2025 எப்படி ப்ரிப்பேர் பண்றது, பேப்பர் 1 கண்டென்ட் அண்ட் பேப்பர் 2 கண்டென்ட் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். தமிழுக்கு நாங்க வீடியோஸ் எப்படி படிக்கிறதுன்னு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். 4000 வேகன்சி சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த 3 months நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஒரு ஜாப் இது. இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நம்ம உள்ள போயிட்டோம்னா நல்ல சேலரியில கிடைக்கும் நம்மளுக்கு ஒர்க். இந்த ப்ரெஷர் இல்லாம, பிரைவேட் ஜாப் ப்ரெஷர் இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள இருக்க முடியும். மெயினா சொல்ல நினைச்சது வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வந்து மொத்தம் 230 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. 200 மார்க்ஸ்ங்கிறது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து 200, 30 மார்க்ஸ் இன்டர்வியூ ஐடியாஸ் நீங்க இப்ப போக வேண்டாம். ஏன்னா நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நம்ம இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதனால நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த 3 months நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்டர்வியூக்கான ஐடியாஸை நம்ம ஷேர் பண்ணலாம். இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஐடியாஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். டெலிகிராம் குரூப் லிங்க் நாங்க கீழே தரோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டவுட்னாலும் அதில் நீங்க ஷேர் பண்ணலாம், நாங்க உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். கந்தன் அகாடமி சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. கந்தன் அகாடமி கண்டிப்பா உங்க விஷஸை நாங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணி கொடுப்போம். காலேஜ் டிஆர்பி 4000 வேகன்சி, யூஜிசி நெட் எக்ஸாம் 2025 உங்க கையில இருக்கு. கிளியர் பண்ணிட்டு உங்களோட ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேஸ் எ ப்ரொஃபஸர், ஹேஸ் எ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஜேஆர்எஃப் ஹோல்டர் ஆயிட்டீங்கன்னா நீங்க பிஹெச்டி வந்து ஸ்டைஃபனோட பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒன்னொன்னுக்கு செப்பரேட்டா. எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.